உலகின் சின்னஞ்சிறு நாடுகளில் ஒன்றான கத்தார் சர்வதேச பிரச்சினைகளுக்கு மத்தியஸ்தம் செய்வதில் கில்லாடியாக திகழ்கிறது. உலகின் சக்தி வாய்ந்த நாடுகள் கூட மத்தியஸ்தம் செய்வதற்காக கத்தாரின் கதவுகளை தட்டியிருக்கின்றன. ரஷ்யா உக்ரைன் போர் முதல் காசா போர் வரை உலக நாடுகள் சந்திக்கும் நெருக்கடிகளுக்கு கத்தாரின் தலையீடு இல்லாமல் தீர்வு சாத்தியமில்லை என்பதை தமது கடந்த கால மத்தியஸ்த முயற்சிகள் மூலம் கத்தார் நிரூபித்திருக்கிறது. காசா போர் தீவிரமடைந்த சமயத்தில் அமெரிக்கா, இஸ்ரேல், ஹமாஸுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியதன் மூலம் கடந்த ஆண்டு நவம்பரில் காசாவில் போர் இடைநிறுத்தத்தை கத்தார் சாத்தியமாக்கியது. இதன் மூலம் சில பணைய கைதிகளும் பாலத்தீன சிறைவாசிகளும் விடுவிக்கப்பட்டனர். 2022 ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கியதிலிருந்து இருதரப்பும் ஒருமுறை கூட பேச்சுவார்த்தைக்கு முன்வராத சூழலில் கத்தார் அதையும் செய்து காட்ட முன்வந்தது. பேச்சுவார்த்தையின் முடிவில் போர் இடைநிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படலாம் என வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டது. ஆனால் பேச்சுவார்த்தை நடப்பதற்கு முன்பாகவே குர்ஸ்க் பகுதியில் உக்ரைன் படைகள் நுழைந்து புதினின் கோபத்தை அதிகரித்தது. இருந்தாலும் பேச்சுவார்த்தையை சாத்தியமாக்கும் தூரத்திற்கு கத்தார் சென்றது அதன் ராஜதந்திரத்தின் வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது.